strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் SA20 2025 மேட்ச் 12 ரிவ்யூ தான் பிட்வீன் விக்டோரியா கேபிட்டல்ஸ் vs பால் ராயல்ஸ் அட் செஞ்சுரியன். ஸோ விக்டோரியா கேபிட்டல்ஸோட ஹோம் கேம் இது. அன்பார்ச்சுனேட்லி இந்த கேமை தோத்துட்டாங்க. பால் ராயல்ஸ் 8 விக்கெட் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஏன்னா இட்ஸ் ஹை ஸ்கோரிங் கேம். ஒரு 213 டார்கெட்டை ஜஸ்ட் 2 விக்கெட்ஸ் தான் விட்டாங்கன்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ செஞ்சுரியன் விக்கெட் ஆப்வியஸ்லி ஃபிளாட்டா தாங்க இருக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து சின்ன கிரவுண்டு, நிறைய சிக்ஸஸ் அடிக்கலாம், பால் டிராவல் ஆகும் ஹை ஆல்டிடியூட்னால. அதனால எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது, ஓகேப்பா இவ்வளவு நாளா கொஞ்சம் லைட்டா ஒரு லோ ஸ்கோரிங் கேமை பார்த்துட்டு இருந்தோம், இந்த ஒரு கேம் வந்து ஹை ஸ்கோரிங் கேமா தான் இருக்க போகுதுன்றது பிச் ரிப்போர்ட்ல பார்க்கும்போதே கிளியர் கட்டா தெரிஞ்சுது. ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லி ஆகணுங்க, அதாவது விக்டோரியா கேபிட்டல்ஸோட பேட்ஸ்மென்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, 212 ரன்ஸ் அடிச்சாங்க. ஓகே, பட் அவங்க போலர்ஸ் தான் லெட் டவுன் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி சின்ன கிரவுண்ட்ல டிஃபெண்ட் பண்றது கஷ்டம் தான். ஸ்டில் உங்ககிட்ட 212 ரன்ஸ் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்சஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா விக்டோரியா கேபிட்டல் சென்னூரன் முத்துசாமி போலிங்ல தான் அதிகமா டிபெண்டன்சியா இருந்தாங்க. இந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் போனாங்க. அன்பார்ச்சுனேட்லி முத்துசாமிக்கு இந்த ஒரு விக்கெட்ல பெருசா டேர்ன் இல்ல, அதனால அவரே எக்ஸ்பென்சிவ் ஆனதுனால மத்த எல்லா போலர்ஸுமே பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க தான் சொல்ல முடியும். அண்ட் இன்னொரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்ததுன்னா, ஏன் டாஸ் இன் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க? நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட், இதுல ஈஸியா சேஸ் பண்ணிருக்கலாம் விக்டோரியா கேபிட்டல்ஸ். அவங்க ஏன் டாஸ் இன் பண்ணி இந்த விக்கெட்ல பேட்டிங் எடுத்தாங்கன்றது எனக்கு புரியல. பிகாஸ் அவங்களோட போலிங் ரொம்ப வீக்கா இருக்குன்னும் போது தே ஷுட் ஹவ் சேஸ்ட் இட். அது ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஸோ டாஸ் இன் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க, 212 ரன்ஸ் அடிச்சாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட பேட்ஸ்மென்ஸ் அவங்களோட வேலையை கரெக்டா செஞ்சு கொடுத்துட்டாங்க. என்னதான் வில் ஜாக்ஸ் earlier அவுட் ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா குர்பாஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நாக் ஆடி போனாரு. பட் பிக் ஆஃப் த பேட்ஸ்மேன் எடுத்துக்கிட்டா வில் ஸ்மித் ஒரு பிளேயரை உள்ள கூப்பிட்டு வந்தாங்க. 23 இயர் ஓல்ட், சூப்பரா விளாண்டாரு, அவரு 50 போட்டாரு. அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன் ஸ்கைல் வெரேனா இருக்கட்டும் அண்ட் ஜெமி நிஷமா இருக்கட்டும், ரூசோவா எல்லாருமே நல்ல நல்ல கேமியோ ஆடி போனாங்க. அதனாலதான் தே குட் ஏபிள் டு ஸ்கோர் 212. புரியுதா உங்களுக்கு? அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு ஒரு பக்கம் நீங்க பால் ராயல்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆஸ் எக்ஸ்பெக்டட் முஜிப் சூப்பரா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. கலியம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. மத்த போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாங்க. இட் ஹேப்பன்ஸ். இந்த மாதிரி ஒரு பிளாட் ட்ராக்ல ஒரு 2 போலர் சுமாரா போட்டாலே உங்களுக்கு போதும். அந்த வகையில தான் இந்த 2 போலரும் நல்லா போட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி தே வில் ஆல்சோ வில் பி லிட்டில் டிசப்பாயிண்டட். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல அவங்க 200க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம் பால் ராயல்ஸ். ஆனா லாஸ்ட் ஓவர்ல ரொம்ப அதிகமா ரன்னா வாரி கொடுத்துறாங்க. ஜெமினிஷம் செம கேமியோ விளாண்டாரு. சோ அவங்களோட போலிங்கும் கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. பட் ஸ்டில் தே ஹேவ் அ மேட்ச் வினர். முஜிப் இருக்காரு, கலியம் கொஞ்சம் நல்லா போடுறாரு. அதனால அவங்களோட போலிங் என்ன கொஞ்சம் எவ்வளவு பரவாயில்ல கம்பேர் டு விக்டோரியா கேபிட்டல்ஸ் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்லயே ட்ரீப் விக்டோரியாஸ் அவுட். அந்த மனுஷன் சமா ஃபார்ம்ல இருக்கிறான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. 18 வயசு பையன் அப்படியே இந்த SA20 கலக்குன்னு கலக்கிருக்கான். இது இருக்கும் 280க்கு மேல அடிச்சுட்டான். இந்த மேட்ச்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி. ஆனா அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ்ல அவுட். காட்டன் போல்ட் வில் ஜாக்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்தாரு விக்டோரியா கேபிட்டல்ஸ் கேப்டன். அது ஒரு நல்ல டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். இம்மிடியேட்டா வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பாலே டீப் விக்டோரியஸ் அவுட். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு பெரிய சேஸ்ல பிரிட்டோரியஸ் விக்கெட் எடுத்துட்டாங்கயா, சோ கண்டிப்பா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்களோன்னு நினைச்சோம். அங்கதான் ஜோ ரூட் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு ஒரு ஃபென்டாஸ்டிக் நாக் விளையாடுனாருங்க. 90 நாட் அவுட். நிஜமாவே ஹியூஜ் கிரெடிட் அவர் கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ரூபின் ஹெர்மன் டெபியூ மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலக்கலான ஒரு 50 போட்டாரு. சோ அந்த மனுஷனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட். எவ்வளவு டேலண்ட்ஸ் வருது பாருங்க சவுத் ஆப்பிரிக்கா டொமஸ்டிக் சைட்ல இருந்து. அண்ட் அட் த சேம் டைம் டேவிட் மில்லர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி 22 பால்ஸ்ல 45 நாட் அவுட். சோ அதனால இட்ஸ் a குட் வின் ஃபார் பால் ராயல்ஸ். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து ஹோம்ல வின் பண்றது ரொம்ப குரூஷியல். ஆனா அவேல போய் நீங்க ஒரு மேட்ச் வின் பண்றீங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி கிவ் யூ லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ். புரியுதா உங்களுக்கு? சோ அந்த வகையில பால் ராயல்ஸ் வில் பி சோ டிலைட்டட். டேவிட் மில்லரோட ஃபேஸ்ல அது என்னால பார்க்க முடிஞ்சது. பிகாஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவரோட கேப்டன்ஷிப்ல எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. he was not happy with the fielding. ஓகே, பால் ராயல்ஸோட ஃபீல்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரா தான் இன்னைக்கு இருந்துச்சு. லாஸ்ட் பால்ல கூட வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் ஒரு ரன் அவுட் ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் அங்க பேக்கப் பண்ண ஆள் யாருமே கிடையாது. அதனால 2-3 ரன் ஓடிட்டாங்க. சோ அதெல்லாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பால் எல்லாம் தூக்கி போட்டாரு. சோ அதனால இந்த மேட்சை எப்படியோ சேஸ் பண்ணி வின் பண்ணதுல ஐ திங்க் அவர் கொஞ்சம் செட்டில் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் எப்படி விக்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு போலிங் ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருக்கோ, டெஃபினட்டா பால் ராயல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போலிங்ல சில விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா இவங்களும் கொஞ்சம் முஜிபை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருக்காங்க விக்கெட்ஸ் எடுக்கணும். மற்ற போலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் போயிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் போக போக வந்து பாத்தீங்கன்னா இந்த SA20 வந்து going to be really tough. இந்த காம்படிஷன் ரொம்ப டஃபா போயிட்டு இருக்கு. ஏன்னா 6 டீம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் தோத்தாலும் 300 மேட்ச் வின் பண்ணிட்டா டக்குன்னு வந்துருவாங்க. பிளஸ் போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வேற இருக்கு. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா டஃபா போகும் டோர்னமெண்ட். அதுதான் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அண்ட் இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.